நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நன்றி பரலோக பிதாவே, கோடி சோத்திரங்கள். நல்ல வேலைக்காக நன்றி, கிருபைக்காக இறக்கத்துக்காக நன்றி ஏசப்பா. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அடிமை மறுத்து பேச முடியாது. ஜெபிக்கிறேன், கரங்களை தாழ்த்திரு, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அன்பான ஜோசபா டிவி நேயர்களுக்கு இயேசுவி நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் செய்தி கேட்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஜெபத்தோடு நீங்கள் கேட்டால் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், வாக்கு மாறாத தெய்வம். பிரைசிங் ஜீசஸ். தேங்க்யூ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 28 அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. பாருங்கள், பவுல் இன்னும் கூட சேர்ந்த சீசர்கள் எல்லாம் 276 பேர் கப்பலில் பிரயாணம் பண்ணி கப்பல் வந்து கடைசியில் மெலித்தாங்கிற தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. கப்பலில் பெரிய பிரச்சனை, காற்று வந்துச்சு, போராட்டம்லாம் வந்துச்சு. ஆனால் கப்பல் உடஞ்சி போகும்போது நினச்சாங்க, ஆண்டவர் எதுவும் நேரிடாதபடி பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருக்கார். பத்திரமா கொண்டு வந்து 276 பேர் வந்து மெலித்தா தீவில் வந்து சேர்ந்துருக்காங்க. பாருங்கள், அதை 28 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்த தீவில் அந்நீரான அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. பாருங்க, சரியான மழை, சரியான குளிர் நேரம். அந்த ஊரில் நல்ல மழை, அந்த குளிர். அப்போ குளிர் நேரத்தில் மக்கள் என்ன செய்வாங்களாம், அந்த தீவார், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சோத்திரம் எங்கள் ஊரில் பெரிய நண்டார் குடியிருப்பு அப்படிங்கிற ஊரில் தான் நான் பிறந்தேன். அந்த ஊர்லலாம் காலையில் எழும்பி தீ போடுவாங்க. தீ போட்டு எல்லோரும் அந்த கையை தீயில் என்ன செய்வாங்க, காய வைப்பாங்க. குளிர் நேரத்தில் சூடாகிறதுக்கு கார வைப்பாங்க. அதே போல் தான் இந்த மெலித்தா தீவிலும் எல்லோரும் என்ன செஞ்சுருக்காங்க, நல்லா விறகு போட்டு தீ கொளுத்தி கை சூடு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கடலில் பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் நீந்தி தான் வந்து சேர்ந்துருக்காங்க மெலித்தா தீவில். அப்போலாம் நீந்தி வந்து சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து உடனே அங்கே எல்லாம் சோத்திரம் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, விறகு போட்டு சூடாக்கி நெருப்பு போட்டு குளிர் காஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. அந்த குளிர் காஞ்சி கொண்டு இருக்க சமயத்தில் அங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள். இந்த பவுலும் அந்த குளிர் காயறதுக்காக கொஞ்சம் என்ன செய்தா, பவுல் விரவு எடுத்து அந்த தீயில கொண்டு போடுறாப்புல. விரவு எடுத்து தீயில போடுறாங்க. தீயில போட்ட உடனே அந்த அதில் ஒரு பெரிய பாம்பு, விரியன் பாம்பு அனல் உரைத்து அந்த பவுலின் கைகளை கவ்வி கொண்டது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கவ்வி கொண்டது, விரியன் பாம்பு. அனல் உரைத்துனா படம் எடுத்து, இப்போ அது படம் எடுக்கும் பாம்பு, அதுதான் விரியன் பாம்பு பேர். நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. விரியன் பாம்பு படம் எடுத்து, அனல் உரைத்து படம் எடுத்து பாம்பு கவிட்டு. இந்த விரவுலாம் அள்ளும்போது கொஞ்சம் பார்த்து அள்ளணும். சில பிள்ளைகள் விரவுலாம் அது பாட்டு அள்ளிட்டு கிடக்கும். அந்த பவுலும் பார்க்காம தான் அள்ளியிருக்காரு சோத்திரம். பாடும்போது பாருங்கள், கையில் என்ன செஞ்சுட்டு பாம்பு கடிச்சிட்டு. ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள்,
இந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குது, கடிச்சு தொங்குது. எப்படி இருக்கும் பாருங்க, கடிச்சு தொங்கு. அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் எப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு பாம்பு கடிச்ச உடனே பொல்லாதவன் சொல்லிட்டான், கொலைபாதகன்னு சொல்லி விட்டாங்க. பொல்லாத உலகம், அதுதான் பொல்லாத உலகம். நல்லா இருந்து பணக்காரனாக இருந்து ஏசி கார் வச்சு பெரிய பெரிய பங்களா வாங்கி சந்தோஷம் போனால் நல்லவேன்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படி பேசும். இந்த பவுலுக்கு ஊழியம் செய்து ஒரு ஊழியக்காரருக்கு பாம்பு கடிச்ச உடனே கொலைபாதகன்னு சொல்லிட்டாங்களே. எப்படி பாருங்களேன், சொத்துரும் கொலைபாதகன்னு சொல்லிவிடுவாங்க. இந்த உலகத்தில் சில ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை வரட்டும் என்ன பேசுவாங்க தெரியுமா? அது தட்டு நல்லவேன்னு சொன்னவங்க ஒரு பிரச்சனை வந்து சரச்சால போய் மாட்டினாலோ இல்லைன்னா எங்கேயாவது போய் பிரச்சனை வியாதி வந்து ஏதாவது வந்துட்டுனா சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி அநியாயக்காரங்க அக்கிரமக்காரன் பாவம் செஞ்சுருப்பான், அதான் இப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பொல்லாத உலகம். அல்லேலூயா. பொல்லாத உலகத்தில், பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. அறியாய உலகத்திலே ஏசப்பா நீதி தெய்வம் நீங்கள் தானப்பா. பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. பாருங்க, பொல்லாத உலகத்தில் எப்படி உலகம் பாம்பு கடிச்சவனே பொல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. 276 பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேரும் விரவெளி போட்டாங்களோ என்னது தெரியாது. பவுல் மட்டும்தான் விரவு போட்டாரே தெரியாது. விரவை அள்ளி தீக்கில தான் போட்டிருக்காரு, பாம்பு அதுக்குள்ளே கிடச்சிச்சு. பொல்லாதவன் கொலைபாதகன், கொலை பாதகன்னு சொல்லிவிட்டாங்களே. பவுல் கொலைபாதகன் ஊழியக்காரன் தான். எப்படி பேசுகிறாங்க இந்த பொல்லாத உலகம். பிரைசலால். யோசிப்பு அப்படி தான் பேசியிருப்பாங்க. யோசிப்பு பாவம் செய்யலை, அவள் சொல்லிவிட்டா என்கிட்ட பாவம் செய்ய வந்தான், இந்த ட்ரெஸ்ஸை என்ன போட்டிருக்கான் அப்படின்னாலும் சொல்லிவிட்டா. சொல்லி கொண்டு சரச்சாலே போட்டு விட்டான். ஆனால் ஆண்டவர் கூட இருக்கார், நிரூபித்து காட்டினார் பற்றியலா. நீதிமான் நிரூபித்து காட்டினார் பற்றியலா. சௌத்திரம் அவர் தேசத்திலே உயர்த்தி விட்டார். அப்படியே சில பாடுகள், சில உபத்திரங்கள், சில பிரச்சனை நமக்கு வந்தால் கவலைப்படவே கூடாது. ஆண்டவர் உயர்த்துவா. அதே மக்கள் மத்தியில் என்ன நடக்கு பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகையில் அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லைன்னு பேசி விட்டான். டேப்பா சொத்து, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை பிழைத்திருக்க விட்டவில்லையே தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அதுதான் உதறி தீயில போட்டுட்டான், சுட்டரிச்ச. விரியன் பாம்பை உதறி சுட்டரிக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. விரவுனாலே மக்கள்னு அர்த்தம். சில ஆத்து மக்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது சில போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மளை கூட என்ன செய்யும், ஊழியக்காரங்களை தாக்கும். அல்லேலூயா. ஆனால் அதை ஒரே எங்கத்திக்கணும். அக்கினி பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்துந்தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்துந்தேவா. அந்த அக்கினியில் உதறி போட்ட உடனே ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். 6ஆம் வசனம் சொல்லுகிற, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியில் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். விரியன் பாம்பு நல்ல பாம்பு கடிச்சா உடனே சத்துருவாங்க, வீங்கிடுவாங்க. அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வீங்கிடுவான், உடனே செத்து போவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பவுலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்கு பாருங்க. சோத்திரம் நெடுநேரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சேதமும் அவனுக்கு வராத கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். என்ன நடக்கு பற்றியல பொல்லாத உலகம். உடனே வேறு சிந்தை வந்துட்டு, இவன் தேவன், இவன் இந்த பாம்பு கடிச்சே இவனுக்கு ஒன்றும் செய்யலையே, அப்போ இவன் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சொல்கிறாங்க. பொல்லாத உலகம் பற்றியல, பொல்லாத மனசை பற்றியல. நமக்கும் நம்ம பிரச்சனை நம்ம வீட்டில் வரும்போது உலகம் அப்படி பேசும். ஆமாம் பாவம் செஞ்சுப்பான், ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனைலாம் மாற்றி போட்டு நம்மளை ஆசுவத்தை உயர்த்தும்போது
கர்த்தர் இவன் கூட தான் இருக்காரு, கூட இருக்கிறாருங்க கர்த்தர். அதான் ஆண்டவர் இப்படி செஞ்சுருக்காரு, கூட இருக்காரு அப்படின்னு பேசுவாங்க. அதான் சர்வ வல்லவர். எனக்கு கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த 5 பொம்பளை பிள்ளை 2 பையன், 7 பேர், நான் 8 பேர். எந்த வருமானம் கிடையாது, என்ன செய்யணும்னு தெரில. கடவுள் கைவிடும்போது தான் அழுதேன், கண்ணீர் வடிச்சு. உலகெல்லாம் இப்படி பேசிச்சு, 5 பொட்டை பிள்ளை இன்னும் கட்டி கொடுத்துட மாட்டாது, அவ்வளோதான், ஊழியெல்லாம் ஓஞ்சி அந்த குடும்பமே ஓஞ்சிட்டு அப்படின்னு பேசுனாங்க. மக்கள் பேசுனாங்க, விசுவாசிகள் பேசுனாங்க. ஹல்லேலூயா. என்னக்காக கண்ணீரோடு ஜெபித்த விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனால் பேசின விசுவாசிகள் இருக்கு. அவங்க கண்ணு முன்னால் அவ்வளோ பிள்ளையும் திருமணம் முடித்து ஊழியமும் இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போனா கர்த்தர் கூட இருக்கிறார் என்று கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி தான் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டுனா, யாராவது உங்களை நிந்திக்காங்களா, பேசுகிறாங்களா, பயப்படாதுங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு உயர்த்தி வைப்பார்ல, அப்போ தான் கர்த்தர் கூட இருக்கிறான்னு தெரியும். கண்டிப்பாக உயர்த்துவார், கண்டிப்பாக உயர்த்துவார். பிரச்சனையை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நிச்சயமாக இருப்பது நடக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்தணும் பிறகு தெரியும், கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார் சொல்லி. உங்கள் கூட இருக்க நிரூபித்து காட்டுவார். யோசேப்போடு கூட இருந்ததை நிரூபித்து காட்டினார். தாவீதோடு கூட இருந்ததை கர்த்தர் நிரூபித்து காட்டினார். எஸ்தரோடு கூட இருந்ததை கர்த்தர் நிரூபித்து காட்டினார். கர்த்தர் கூட இருக்கிற பிரைஸோல ஒவ்வொருவரையும் நிரூபித்து காட்டுவார். பிரச்சனை வரும், ஆனால் நிரூபித்து காட்டுவார். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார் என்று நிரூபித்து காட்டினார். அவர் நிரூபித்து காட்டுகிற தெய்வம். இங்கே என்ன செய்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு சேதம் அவனுக்கு வராத கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அடுத்தது என்ன சொன்னாங்க, தீவுக்கு முதலாளியுமாகிய யுபேலியோ என்னும் பெயர் கொண்ட என்னுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமயமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாக விசாரித்தான். எப்படி பற்றியலா, பாம்பு கடிச்சும் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு 276 பேரும் அவங்க வீட்டில் 3 நாள் தங்கியிருந்து பட்சமாக விசாரிச்சிருக்காங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. விசாரித்தான். யுபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். ஜுரம், காய்ச்சல், ரத்தமாக பேதி வயிற்றால போகுது. எப்படி பாருக்க, இந்த யுபிலியுடைய தகப்பன் கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய தெய்வம் பற்றிகளா, நம்முடைய சர்வ வல்லவ தேவர். அல்லேலூயா. பவுலை மேலே என்ன செய்யிருக்காரு, பவுல் நேர போய் அல்லேலூயா அவர் மேலே கை வச்சு ஜெபிச்சுட்டாரு. சோத்திரம். இரத்த பேதியில் இருக்காரு. அல்லேலூயா. காய்ச்சல் கிடக்கிறாரு. ஜோமிச்சு சுகமாயிட்டு சுகப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய அதிசயம் பற்றியல. பெரிய பிரச்சனை வந்துச்சு பவுலுக்கு, ஆனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அங்கே மற்றவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, விசுவாசிகளா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டா பயப்படாதுங்க. கர்த்தர் அதை மாற்றி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த பவுலை அப்படி தான் மாற்றிட்டாரு. எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். இரத்த பேதியில் இருந்தவனுக்கு அல்லேலூயா காய்ச்சல் இருந்த அந்த யுபிலியுவே தகப்பனுக்கு சுகம் கொடுத்தது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க. வியாதியஸ்தர் எல்லாம் ஓடி வந்து குணமாக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். சாப்பாட்டுக்கு தேவையானவை எல்லாம் கொடுத்துட்டாங்களாம். பத்தியங்களா, ஆண்டவர் எவ்வளோ பெரிய அதிசயம். சீரக்கூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். இது எல்லாம் அங்கே தங்கி அங்கே அந்த ஊரில் எல்லாம் நிறைய பேருக்கு சுகமானவுடனே சாப்பிடக்குள்ள தேவைகள் எல்லாம் நிறைய கப்பலில் ஏற்றி விட்டுறாங்க. சாப்பாடெலாம் பாருங்கள். நம்ம ஒரு வீட்டில் போய் ஜெபிச்சிட்டோன்னா அற்புதம் நடந்ததுன்னா சில மக்கள் உடனே சிக்கன் எடுத்து குழம்பு வச்சு சாப்பாடு தந்து காணிக்கை தந்து எப்படி உபசரிக்காங்க. அந்த காலத்துலேயும் அந்த மெலித்தா தீவில் அந்த ஊழியக்காரங்களை அப்படி சிநேகிச்சிருக்காங்க, அப்படி பாதுகாத்துருக்காங்க. பவுல் தான் ஜெபிச்சிருக்காரு. பவுல் தான் பாம்பு கடிச்சு
கடிப்பட்டவர். பவுலை தான் திட்டுனாங்க, கொலைபாதகன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னைக்கு அந்த பாம்பு தீயில தூக்கி உதறி போட்டாரோ அன்னையிலிருந்து பாம்பு எந்த சேதமும் அந்த பவுலை சேதப்படுத்துறதுனால எல்லாரும் ஓடி வந்து ஜெபிக்க வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். நமக்கு பிரச்சனை, பாடு, வியாதி வரும். அதே போல் தான் எனக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்து அற்புதம் செய்து இன்னும் ஊழியம் செய்ய வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கி வியாதி சுகமாகுது, அதிசயம் அற்புதம் நடக்குது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதுங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். இக்கலா பௌதனாஷியா ஐமட்டா சம்பளா பவுடார ஸ்டோரி கலவா. தேங்க்யூ மயிலா. பெரிய காரியம் செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, இந்த பவுலை கூட இருந்து அற்புதம் செய்த தேவன் நமக்கு செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். விரியன் பாம்பு மேலே நடப்பாயின்னு சொல்ல வசந்தபடியாக அல்லேலூயா. விஷப்பூச்சி அந்த விரியன் பாம்பை தீக்குள்ள தூக்கி போட்டதுனால அது அக்கினியாக சுட்டரிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் விரியன் பாம்பு போல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறதா? பாம்பு விஷம் எதுவும் இருக்குதா? அன்பு பிள்ளைகளே, விஷப்பூச்சி கடித்த பூச்சிக்கடிகள் ஏதாவது அல்லையிலோ இருக்குது, பூச்சிக்கடி போல் இருக்குது என் சரீரத்தில், நான் எவ்வளோ மருந்து எடுத்தேன் கேட்கல, ஊரில் இருக்குது அப்படின்னு கவலைப்படுவீங்களா? எப்படி பாருங்கள், அந்த பவுலு கையில் இருந்த அந்த பாம்பை உதறி தீக்கில் போட்ட உடனே அவருக்கு எதுவுமே பிரச்சனை வரல. அதுபோல் இன்றைக்கி உங்கள் வியாதி, விஷப்பூச்சி கடித்த விஷங்கள், அல்லேலூயா, ஊரல்கள் எது இருந்தாலும் ஆண்டவர் எடுத்து தீக்கில் போட போகிறாரு. அக்கினில் சுட்டரிக்க போகிறாரு. அக்கினில் சுட்டரிச்சிருவார். உங்களுக்கு வியாதி சோகமாகும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இரத்த பேதியில் இருந்தவங்களுக்கு சோகம் கொடுத்துருக்காரு. காய்ச்சல் சோமாக்கிற நிறைய பேர் வந்து வியாதியை சோமாக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய தெய்வம். அன்பு பிள்ளைகளை, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். என் தேவன் பெரியவர். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குது, பாம்புக்கு விஷம் இருக்குது, அது இறங்கவே மாட்டுக்கு. ஒரு வேளை பாம்பு கடிச்சிருக்கலாம், வேறு எந்த விஷப்பூச்சியும் கடிச்சிருக்கலாம், இல்லை ஊரில் இருக்கலாம். எது இருந்தாலும் மனசில் கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் கூட முழங்கால் போட்டு செவிங்க. கண்டிப்பாக அந்த விஷப்பூச்சி பவுலை எப்படி தீக்குள்ள தூக்கி போட்டாரோ அதேமாரி தீக்குள்ள தூக்கி போடுவார் ஆண்டவர். அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். பரிசுத்தரே நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. நன்றி. ஹல்லேலூயா. கொடி சொத்துறங்களப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, கரத்திலே தாழ்த்துறேன். தடைகள் மாறட்டும். விஷப்பூச்சி கடிகள், எந்த விஷக்கடி இருந்தாலும் இன்றைக்கி அதை அக்கினியாக சுட்டரிச்சு போட்டுருங்க. பவுலுக்கு சுகமாக்குன தெய்வம் இந்த பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். தூரா கபாலா சந்தூரா ஐ மேட்டா சபாலா கமரா ஐ ஜானி சேகே ஐலாட்டு ஜானி சிபாலா பவரே மா ஜீச. பெரிய வல்லமை இறங்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பா, ஊரல் போன்ற விசக்கடி இருந்தாலும் எடுத்து போட்டுங்கப்பா. பரிசுத்த அக்கினியாக சுட்டரிச்சு போட்டுங்கப்பா. தேங்க்யூ ஜீச. அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீச. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. சுகப்படுத்துறதுக்காக நன்றி ஏசப்பா. பவுலோடு கூட இருந்த தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்காக நன்றி. டூரா கமலா சந்தூரா. சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்று வசந்தின்படியாக இந்த சர்ப்பங்கள் கழிச்ச எல்லா விஷத்தையும் அக்னியாக சுட்டரிச்சு போடுகிறோம். ஆண்டோட கரத்திலையும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியம் கலா பௌதனா ஐ டோஷியாலா கமரா ஐ கமா சந்துரா. தகப்பனே நன்றி. வருஷத்திலே நன்றி. கொடிய சோத்திரங்கள். தேங்க்யூ. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன். அதிசய செய்கிறவரே கொடி சோத்திரம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. சிங்கத்தின் மேலும் நடந்து விரியன் பாம்பை மேலும் நடப்பாய். பாலசிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவார். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். பவுல் கையில் இருந்த பாம்பை சுட்டரிச்சு போட்ட தெய்வம் பிள்ளையோட எந்த விஷப்பூச்சி எந்த கடி இருந்தாலும் எடுத்து போட்டுங்கப்பா. சுகமாக்குற வளமை இறங்கி அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கட்டும். பெரிய காரியம் செய்ய இந்த டிவியை ஒளிபரப்புற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான அல்லேலூயா சோத்திரம். முருகன் என்ற ஜோசுவா ஆண்டவர் பிள்ளையாக மாறி ஊழியத்தை செய்கிறாங்க. மகனை ஆசீர்வதிங்க. என்னுடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்க மாறி பேரம்பத்திகள் ஆசீர்வதிங்க. டிவி நடத்துகிற அருமையான அல்லேலூயா அரசன் அப்போ தமிழரசனுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ரத்த கொட்டைகளை மறைத்துக்கொள்ளுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவானவர் கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமேன். அல்லேலூயா. பவர்